தர மறுக்கிறதா மத்திய அரசு? மானியத்தின் வருமானம் என்ன? தமிழ்நாட்டுக்கு நிதியும் இல்ல நீதியும் இல்லைன்னு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மத்திய அரசு விமர்சிச்சாலும், மத்திய அரசு நிதி ஒதுக்காம இருந்தாலும் மாநில வளர்ச்சியை தடுக்க முடியாதுன்னு சவாலும் விடுறாரு. கடைசியா வெளியான மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களும் இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட, பீகார் தேர்தலுக்காக அந்த மாநிலத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுறதாகவும் விமர்சிக்கப்பட்டுச்சு. மத்திய அரசோட நிதி இல்லாம ஒரு மாநிலம் இயங்க முடியாதா? மாநிலங்களுக்கு வருவாயே இல்லையாங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியமாகுது. தமிழகத்துக்கு நிதி ஒதுக்காம மத்திய அரசு வஞ்சிக்குதா? மத்திய அரசோட நிதி உதவி இல்லாம தமிழ்நாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கா? தமிழ்நாட்டுக்கான நிதி ஆதாரங்கள் என்ன? வருமானம் என்ன? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒரு மாநில அரசோட வருவாயை மையமா வச்சுதான் அந்த மாநிலத்துக்கான திட்டங்களும் செலவுகளும் மேற்கொள்ளப்படுது. தமிழ்நாட்டோட 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்தோட மாநில வருவாய் சுமார் 3,31,569 கோடி ரூபாயா இருக்கு. இதுல மாநில அரசோட வரி வருவாய் 45.6%, வரி அல்லாத வருவாய் 5.9% இருக்கு. அரசு வாங்கும் கடன்கள் 31.4%, அரசு கொடுத்திருக்கிற கடன்ல இருந்து வட்டி மற்றும் இதர வருமானங்கள் 0.2% இருக்கு. மத்திய அரசு வசூலிக்கும் வரிகள்ல தமிழ்நாட்டின் பங்காக 12%, மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் உதவித்தொகை 4.9% இருக்கிறதா பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டு அரசோட சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,20,895 கோடியாகவும், வரி அல்லாத வருவாய் 28,818 கோடியாகவும் இருக்கு. அதே போல மத்திய அரசின் வரிகள்ல தமிழ்நாட்டோட பங்கு 58,000 கோடியாகவும், மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் மானியங்கள் மற்றும் உதவித்தொகை 23,824 கோடியாகவும் இருக்கு. மாநில அரசோட வருமானத்தை பொறுத்தவரை வணிக வரிகள் 74.2%, பத்திரப்பதிவு மூலமா வரும் வருவாய் 11.8%, மாநில கலால் வரி 5.9% இருக்கு. அதே போல வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமா வர வருவாய் 6.1%, இதர வரி வருவாய் 2% இருக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா மாநில அரசோட சொந்த வருவாய் 75.3%, மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வருவாய் 24.7% இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டோட வருவாய் செலவுகள் 3,73,204 கோடி ரூபாய் அளவிற்கு இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதுல அரசு ஊழியர்களுக்கான ஊதியமா 90,464 கோடியும், ஓய்வூதியத்துக்காக 41,290 கோடியும் செலவிடப்படுது. மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளுக்காக 1,53,724 கோடியும் ஒதுக்கப்படுது. சம்பளத்திற்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் தான் மாநில அரசோட வருவாயில பெரும்பகுதி செலவிடப்படுறத இதன் மூலமா பார்க்க முடியுது. அடுத்து கடன்களுக்கான வட்டியா 70,754 கோடி ரூபாய் செலவாகுது. சாலைகள் மேம்பாலங்களுக்காக சுமார் 34,000 கோடி மட்டும்தான் செலவிடப்படுதுங்கிறதும் கவனம் பெறுது. ஊரக வளர்ச்சி குடிநீர் விநியோகத்திற்கு தலா சுமார் 39,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருது. முக்கியமா கல்வி மற்றும் சுகாதாரத்துக்காக சுமார் 77,167 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டோட பல திட்டங்கள் மத்திய அரசு நிதி மூலமா செயல்படுத்தப்படுதுன்னு பாஜக தரப்புல சொல்லப்பட, தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு அதை மறுத்து மத்திய அரசு நிதியோடு செயல்படுத்தப்படுறதா குறிப்பிட்டு பாஜக பட்டியல் போட்டிருக்கிற 24 திட்டங்களும் வெளிநாட்டு கடன் உதவியோட தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கான நிதி தேவையில சுமார் 76% தமிழகமே தன்னோட வருவாய் மூலமா சமாளிச்சுட்டு வருது. 24 இல்லைன்னா 25% நிதியத்தான் மத்திய அரசு கிட்ட இருந்து வரி பகிர்வு மூலமாகவும் மானியங்கள் மூலமாகவும் பெற்றுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு கேரளா மாதிரியான வளர்ந்த மாநிலங்களுக்கு நிதி ஆணையத்தோட மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுல அதிருப்தி நிலவுறதா பொருளாதார வல்லுநர்கள் கருதுறாங்க. இந்த மாநிலங்கள் தாங்கள் வளர்ச்சி அடைஞ்சதுக்காக தண்டிக்கப்படுறதா சொல்ற விமர்சனங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு கட்டத்தில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகரும் போது அந்த மாநிலங்களுக்கான பிரச்சனைகளும் வேற மாதிரியா உருவெடுக்கும். உதாரணமா முதியோர்களின் எண்ணிக்கை இந்த மாநிலங்கள்ல அதிகரிக்கிறதால அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு தேவைப்படும். அதற்கான நிதி ஆதாரமும் வேண்டியிருக்கும்.
ஒவ்வொரு கட்டத்திலையும் மாநிலங்களுக்கு ஏற்படுற கூடுதல் செலவுகளை சமாளிக்க அந்த மாநிலங்கள் கூடுதல் வரிகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஜிஎஸ்டி நடைமுறை அறிமுகமான பிறகு ஒரு மாநிலம் கூடுதல் வரிகளை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போய் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பும் குறைந்து போனதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வகையில வருவாயும் முதலீடுகளையும் குறையும் போது அந்த மாநில வளர்ச்சியையும் பாதிக்கிறதா இருக்கு. மக்கள் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுல மத்திய மாநில அரசுகள் அரசியல் செய்யறது, அந்த திட்டங்களுக்கான உண்மையான பயன்கள் மக்களுக்கு போய் சேராதுங்கிறது தான் யதார்த்தம்.